ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெள்ளாட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இந்த வெள்ளாட்டு குடல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. அந்த குடலை வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ் வந்து கழுவணுங்க. 2 டைம்ஸ் சுடு தண்ணி வச்சு கழுவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணி 4 டைம்ஸ் கழுவணுங்க. அப்போ தான் வாஷ் பண்ணால் தான் நல்லா வருங்க. இதை பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வணக்கிக்கிறோம். அடுத்தது குடலை வேவிச்சு வச்சு அதை தனியாக வச்சுக்கிறோம். பாருங்கள், இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய், கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, மிளகாய் போட்டுக்கிறோம். அப்புறம் இஞ்சி, பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்துடுவோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க. வந்து மீதி மற்றதெல்லாம் தனித்தனியாக பண்ணோம். இதை ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம். குக்கர் வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வழக்கம் போல் உங்களுக்கே தெரியும், சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணி சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இந்த குடலை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 4 or 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுதான் மெயினுங்க. அப்புறம் பாருங்கள், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதுங்க. ரொம்ப இல்லைன்னா ரொம்ப புளிப்படிச்சிரும். குழம்பு வந்து நல்லா வராது. குழம்பு வந்து நல்லா வராது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. பார்த்திங்கன்னா கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா போட்டு வணக்குங்க. வணக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ் கேப் விட்டு பண்ணணுங்க. எந்த இதுக்குன்னு இல்லை, எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாலும் கேப் விட்டு பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த எசன்ஸ் இறங்கும். அடுத்தது வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், அப்புறம் கல் உப்புங்க. மேக்ஸிமம் கல் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குடல் நம்ம நல்லா 4 டைம் வாஷ் பண்ணி 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி உப்பில் போட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி இது பண்ண அந்த வந்து குடல் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அது ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பெரட்டு பண்ணால் நல்லா பாயில், நல்லா அந்த ஸ்மெல் வரணுங்க. அந்த பாயில் நல்லா வரும்போது நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த சாந்து அப்படிம்பாங்க தமிழில், சாந்து. அந்த இதை வந்து எல்லாமே இது பண்ணி வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகு, சோம்பு இதெல்லாம் அந்த இது ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த இதை ஆட் பண்ணி அப்படியே மேலங்கிலையும் ஊற்றி பார்க்குறேங்க. கொஞ்சம் வந்து இதாக இருந்தால், கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. வாட்டர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விசில் வந்துருச்சுங்க. 6 or 7 விசில் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். 6 or 7 அது நீங்கள் அந்த குடலில் இருக்கிற தன்மையை பார்த்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திங்க. நான் வந்து 7 விசில் விட்டேங்க, 7 விசில் விட்டேன். இந்த கண்டிஷன் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும். அது இருக்கும்போது நம்ம வந்து அடுத்தது இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து இட்லி குடல் குழம்பு மார்னிங் டிஃபன் கரெக்டாக இருக்குங்க. அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இட்லி குடல் குழம்பு ரெடி. இட்லி ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம். இட்லி நல்லா பூ மாதிரி வெந்திருக்குங்க இட்லி. அதோடு அந்த குடல் குழம்பை வச்சு சாப்பிட்டா மார்னிங் டிஃபனு சான்ஸே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். தரமாக இருக்குங்க.